है, यहोवा है जो योना से भी बड़ा है। योना से भी बड़ा है। 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக 20 साल पहले இரவு 2 மணி அளவில் रात 2 बजे तक இந்த வசனம் என்னை தட்டி எழுப்பியது. ये वचन हम लोग से ये वचन हमसे बात किया था। அந்த நேரத்தில் இந்த வசனத்தை தேடி பார்த்தேன். उस समय ये वचन को मैं ढूंढ रहे थे, அது எங்கே இருக்குது என்பது கூட எனக்கு தெரியாது. वो कहाँ पे है करके हमको नहीं पता था। ஆனால் ஒன்று மட்டும் தெரிகிறது, ये तो पता है ஒரு நியாய தீர்ப்பு நாள் என்று ஒரு நாள் இருக்கிறது. न्याय के दिन करके एक दिन है। அந்த நாளிலே என்ன நடக்கும் என்பதை இயேசு அறிந்திருக்கிறார். वही न्याय के दिन में जो होने वाला है करके यीशु मसीह ने जान के रखा है। அந்த நியாய தீர்ப்பு நாளிலே 2 கூட்ட மக்கள் இருக்கிறார்கள். और न्याय के दिन में 2 तरह का झुंड है। ஒன்று நினிவே நகரத்தார், एक निनिवे के लोग, மற்றொன்று நம்மோடு வளர்கிறவர்கள், दूसरे हम लोग के साथ साथ बढ़ने वाले लोग, நம்மோடு படித்தவர்கள், हम लोग के साथ पढ़ाई किए हुए நம்மை लोग, வீட்டை சுற்றி குடியிருக்கிறவர்கள், हमारे अगल बगल के घर वाले लोग, நாம் வேலை பார்க்கிற இடங்களிலே वसिக்கிறவர்கள், जो हम लोग के साथ काम करते हैं उन्हीं लोग, நமக்கு தெரிந்தவர்கள், பழகினவர்கள், हम लोग के साथ जिसके हम लोग दोस्ती तारी रखते हैं उन्हीं लोग। இந்த 2 கூட்டத்தார்களும் நியாய தீர்ப்பு நாளிலே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். 2 तरह के लोग न्याय के दिन में खड़े होने वाले हैं। அந்த நாளிலே இந்த மக்கள் நம்மை பார்த்து கதறுவார்கள். वही दिन में, न्याय के दिन में उन्हीं लोग ऐसा बोलने के लिए शुरू करेंगे, ஏன் எங்களுக்கு இயேசுவை பற்றி அறிவிக்கவில்லை? क्यों हम लोग को आप लोग ने यीशु के बारे में प्रचार नहीं किए हैं? யோனா என்ற மனிதனுடைய பிரசங்கத்தை கேட்டு योना का प्रचार सुनते हुए இந்த நினிவே நகரத்தார் ये निनिवे के लोग நித்தியமான சொர்க்கத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறார்கள். ये निनिवे के लोग अनंत जीवन का वारिस बन गए हैं। நாங்கள் நரகத்துக்கு போக போகிறோமே. हम लोग नरक जाने वाले हैं। நரகம் என்பது ஒரு நாள் 2 நாள் வாழ்க்கை அல்ல. नरक मतलब 1 दिन 2 दिन का जिंदगी नहीं है, 100 வருஷம் 200 வருஷம் அல்ல, 100 साल 200 साल का नहीं है। நித்தியமான நரகம். वो अनंत काल तक रखता है। நீங்கள் உங்களுடைய குடும்பத்தார்களையும், आप लोग अपना परिवार के ऊपर, உங்களுடைய நண்பர்களையும், आप लोग अपना दोस्त लोगों को, உங்களுடைய உறவினர்களையும் आप लोग अपना रिश्तेदार लोगों को அங்கே பார்க்க நீங்கள் சம்மதிப்பீர்களா? हो सकता वहां पे रहेंगे तो आप लोग का अच्छा लगता है। நீங்கள் நித்தியமான வாழ்க்கையை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறீர்கள். आप लोग अच्छे रास्ता में, अनंत काल जीवन की रास्ता में அவர்கள் चलते हैं। நரகத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார்கள். आप लोग के जाने बचे लोग नरक के रास्ता में चलते हैं। யோனாவின் பிரசங்கம் यूना का प्रचार நினிவே நகரத்து மக்களுக்கு, निनिवे लोगों के लिए है। அவருடைய பிரசங்கம் சிறிய பிரசங்கம் தான். यूना का प्रचार बहुत छोटा प्रचार है। இன்னும் 40 நாளில் இந்த பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும். और 40 दिन में ये शहर को परमेश्वर ने नष्ट कर देगा। இந்த பிரசங்கத்தை கேட்டு அந்த மக்கள் सुनकर वही क्या लोग मन फिराया है। நமக்கு நன்றாக தெரியும், हम लोग अच्छे से जानते हैं யோனா ஒரு தீர்க்கதரிசி. यूना एक भविष्यवक्ता है। அவனை பிதாவாகிய தேவன் அழைத்து நினிவே நகரத்துக்கு போய் அங்கே அந்த மக்களுக்கு வர இருக்கிற நியாய தீர்ப்பை குறித்து சொன்னார். उसको पिता परमेश्वर ने बुला के बोला निनिवे के लोग के पास जाके प्रचार करना है। நினிவே நகரத்தார் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் மிகவும் கொடுமையானவர்கள். निनिवे लोग कैसा लोग है? बहुत खराब लोग है। அவர்கள் இஸ்ரவேல் மக்களை துன்புறுத்தியவர்கள். उन लोग इजरायली लोगों को बहुत सताए थे। அவர்கள் ஒருவனை எதிரிகளை கொலை செய்ய வேண்டும் என்றால் அவனை தோலை உரித்து கொலை செய்வார்கள். ऐसे निनिवे लोग किसी दुश्मन को मारना है तो लोग बहुत खतरनाक तरीका से मारते थे। அந்த மக்களை அழிப்பதற்கு முன்பதாக கூட தேவன் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். वही
लोगों को मारने के पहले भी परमेश्वर ने एक मौका दिए थे। அந்த வாய்ப்பு ஒரு இஸ்ரவேலிலே இருந்த தீர்க்கதரிசி மூலமாக கொடுக்கப்படுகிறது. वही मौका कैसे मिला? इजराइल से एक भविष्यवक्ता को वहां भेज के किया है। எதிரி நாடு சாகட்டுமே, எதிரி ऐसा நாட்டு लोग क्या மக்கள் சாகட்டுமே. समझते? जो दुश्मन लोग है उन लोग मरना है करके चाहते थे। ஆனால் யோனா அதை விட்டு ஓடி போனாலும் அவன் மறுபடியுமாக அழைத்து வரப்படுகிறான். इसीलिए योना ने भाग गया था, फिर भी परमेश्वर ने वही रास्ता में उसको बुलाया। நமக்கு நன்றாக தெரியும், हम लोग सब जानते हैं அவனுடைய பிரசங்கம் அந்த நினிவே நகரத்துக்குள்ளே சென்று இன்னும் 40 நாளில் இந்த பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும் என்று பிரசங்கித்த பொழுது उसका प्रचार बहुत बड़ा प्रचार नहीं है। वो निनिवे में जाके 40 दिन ही बाकी है, उसके बाद ये बर्बाद हो जाएगा करके बोला था। அந்த கொடுமையான மக்கள் கூட மனம் திரும்பினார்கள். वो गरीब लोग हैं, जैसे बोले थे खतरनाक लोग बोले थे, उन लोग भी वही वचन को सुनते हुए मन फिराया था। அவர்கள் ரெட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து உபவாசித்தார்கள். उन लोग रात में बैठ के उपवास करके प्रार्थना करने लगे थे। நீங்கள் எதை பார்க்கிறீர்கள்? अब लोग क्या देखते हैं? ஆம், அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யும் பொழுது அங்கே ஒரு விடுதலை உண்டாகிறது. परमेश्वर जो बोलते हैं उसी को करते समय एक छुटकारा मिलता है। இன்றும் அதே போல நம்மை சுற்றி வாழ்கிற மக்கள் நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். आज भी देखिए हमारे राज्य में हमारे और अगल बगल के लोग नरक के रास्ता में जाते हैं। அந்த சம்பவத்திலே மறுபடியும் அந்த சம்பவத்துக்கு வருவோம், அந்த நியாய தீர்ப்பு நாளின் சம்பவத்துக்கு வருவோம். वो वचन फिर पढ़िए, न्याय के दिन में निनवे के लोग न्याय के दिन निनिवे के लोग न्याय के दिन इस युग के लोगों के साथ इस युग के लोगों के साथ उठकर उन्हें दोषी ठहराएंगे, उठकर उन्हें दोषी ठहराएंगे, क्योंकि उन्होंने योना का प्रचार सुनकर मन फिराया। और देखो यहाँ वह है जो योना से भी बड़ा है। योना से भी बड़ा है। அந்த யோனாவின் பிரசங்கத்தை கேட்டே நாங்கள் மனம் திரும்பி விட்டோம். யோனாவிலும் பெரியவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய பிரசங்கத்தை, அவருடைய ரட்சிப்பை ஏன் நீங்கள் எங்களுக்கு அறிவிக்கவில்லை என்று இந்த ஜனங்கள் கதறுவார்கள். निनिवे के लोग बोल सकते हैं, हम लोग योना का प्रचार सुन के मन फिरा दिए हैं। ये युग के लोग बोलेंगे, इन लोग योना का प्रचार सुन के मन फिराया। अब लोग ये योना से भी बढ़कर प्रभु यीशु मसीह का प्रचार को क्यों हम लोग को नहीं बोले हैं? யார் இந்த மக்கள்? கதறுகிற மக்கள் யார்? कौन ऐसा चिल्लाएंगे? உங்களுடைய உறவினர்கள், हो सकता है आपके रिश्तेदार में होंगे, உங்களுடைய நண்பர்கள், हो सकता है आपका दोस्त लोग होंगे, உங்களை வீட்டை சுற்றி குடியிருக்கிறவர்கள், हो सकता है आपके अगल बगल के लोग உங்களுக்கு होंगे, தெருவிலே உள்ள மக்கள், जो उधार पाएंगे उन लोग होंगे, உங்களோடு கூட படித்தவர்கள், आप लोग के साथ पढ़ाई किए हुए लोग உங்களோடு கூட होंगे, வேலை பார்க்கிறவர்கள், आपके साथ काम करते हैं उन्हीं लोग होंगे। இவர்கள் எல்லாரும் நம்மை பார்த்து குற்றம் சாட்ட போகிறார்கள். ये सब लोग एक दिन खड़े होकर बोल सकते हैं, आप लोग सुसमाचार नहीं बोलने से बोलेगा, आप लोग क्यों नहीं बोले हैं? ஆம், நரகம் என்பது திரும்பி வர முடியாத ஒரு இடம். नरक मतलब ऐसा जगह है लौट के वापस नहीं आ सकते हैं। அந்த நரகத்துக்கு இந்த ஜனங்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். वही नरक के रास्ता में नरक में ये लोग जा रहे हैं। உங்களுடைய நண்பர்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எவ்விதமாக தோன்றுகிறது? आपके दोस्त लोग को देखते समय आप लोग को कैसा लगता है? அவர்கள் நரகத்திலே பார்க்க நீங்கள் சகித்துக் கொள்வீர்களா? आप लोग नरक के रास्ता में जाने से अच्छा लगता है? உங்களுடைய உறவினர்களை, நண்பர்களை, சுற்றத்தார்களை நரகத்திலே பார்க்க நீங்கள் சகிப்பீர்களா? आपके रिश्तेदार लोगों को देखते समय आपको कैसे लगता है? उधार नहीं पाने से उन लोग भी नरक के रास्ता में जा रहे हैं। ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. एक अच्छे समाचार है, அதற்கு பேர் சுவிசேஷம். उसका नाम सुसमाचार है। அந்த சுவிசேஷம் ஏன் எங்களுக்கு அறிவிக்கவில்லை என்று அந்த ஜனங்கள் கதறுவார்கள்.
लोग के पास आप लोग क्यों नहीं बोलेंगे करके उन लोग चिल्लाएंगे। உங்களுடைய வேதத்திலே இந்த சுவிசேஷத்திற்கு ஒரு வெளிச்சம், எங்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது, அதை திறக்கும் என்று எழுதப்படவில்லையா? आपकी बाइबल में एक वचन है, सुसमाचार की एक शक्ति है, वो शक्ति हम लोग के आंख को खोलता है करके लिखा है, उसको आप लोग क्यों नहीं बोलेंगे करके पूछेंगे। ஒரு மாலிபன் என்னை பார்க்க வந்தார். एक जवान ने हमसे मिलने के लिए आया था। அந்த வாலிபனுடைய தகப்பனார் ஒரு கொலைகாரர். उसका बाप ने खूनी करने वाला था। ஒரு கொடுமையான குடும்பத்தை சேர்ந்த அந்த வாலிபன் एक भयानक परिवार से आया था। ஒரு முறை என்னை பார்க்க வந்தான். एक बार हमसे मिलने के लिए आए थे। அவனோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன். उनके साथ हम बात कर रहे थे। அவனோட பேசிக் கொண்டு இருக்கும் பொழுது எல்லாம் சிறிது நேரம் கழித்து அவனுக்கு நல்ல செய்தியை அறிவித்தேன். उससे हम बात कर रहे थे, उसके बाद हम अच्छे सुसमाचार को उनको जीवन में बोलने के लिए शुरू किए थे। அந்த நல்ல செய்தியை கேட்ட அவன் वो सुसमाचार को सुनने के बाद அவனிடத்து அந்த நாளிலிருந்து அவனுடைய வாழ்க்கை மாறியது. उसी दिन से उसकी रास्ता, उसकी जीवन बदलने के लिए शुरू हो गया। கடந்த 15 ஆண்டுகளாக அவன் வேதத்தை தூக்கி கொண்டு ஜனங்களை விடுவிக்கும்படியாக சென்று கொண்டிருக்கிறான். ऐसे वो 15 साल से वो भी प्रभु का सेवकाई करने के लिए शुरू किया, लोगों को छुटकारा देता है। நீங்களும் அந்த சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். आप लोग को जानना है सुसमाचार मतलब क्या है। இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பது மிகவும் இலகுவானது. ये सुसमाचार को बोलना बहुत कठिन नहीं है। இயேசு நல்லவர் என்று சொல்லலாம், यीशु अच्छा है करके बोलना है, இயேசு வல்லவர் என்று சொல்லலாம், यीशु सामर्थ है करके இயேசு बोलना உங்களை है, ஆசீர்வதிப்பார் என்று சொல்லலாம், यीशु आपको आशीष करता है இயேசு करके बोलना है, கொடுப்பார் என்று சொல்லலாம், यीशु आपको चंगाई करता है करके இயேசு बोलना है, உங்கள் கடன்களை மாற்றுவார் என்று சொல்லலாம், यीशु आपका कर्जा को भी दूर करता है बोलना है, இயேசு உங்கள் தேவைகளை சந்திப்பார் என்று यीशु சொல்லலாம். आपको जरूरतों को पूरा करता है करके बोलना है। நல்ல செய்தி என்பது இதற்கு மேலானது. ये अच्छे सुसमाचार इससे बढ़कर है। அந்த நல்ல செய்திக்கு ஒரு வல்லமை உண்டு. ये सुसमाचार के लिए एक सामर्थ है। வேத வசனங்களுக்கு ஒரு வல்லமை உண்டு. परमेश्वर का वचन में एक सामर्थ है। இதிலே சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிற நல்ல செய்திக்கு ஒரு பெரிய வல்லமை உண்டு. परमेश्वर का वचन में जो सामर्थ है, वही सुसमाचार के लिए भी वही सामर्थ काम அந்த करता நல்ல है। செய்தியை குறித்து 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார். 1 முதல் 4 வசனங்கள் வாசிக்கலாம். पहला कोरिन्थियों First Corinthians chapter 15 पहला कोरिन्थियों 15 से हे भाइयों, हे भाइयों, अब मैं तुम्हें अपने तुम्हें वही सुसमाचार बताता हूँ वैसे समाचार बताता जो हूँ, पहले सुना चुका हूँ, पहले सुना चुका हूँ, जिसे तुमने जिसे तुमने अंगीकार भी किया था अंगीकार भी किया था, और जिसमें அந்த சுவிசேஷத்தை தெரியப்படுத்துகிறேன். वही सुसमाचार को बताता हूँ, அதை ஏற்றுக்கொண்டு நிலைத்திருக்கிறீர்கள். उसी को आप लोग सुने हैं, उसी में बने रहते हैं। दूसरा पढ़ो, उसी के द्वारा तुम्हारा उद्धार भी होता है, उसी के द्वारा तुम्हारा उद्धार भी होता है, यदि उस सुसमाचार को यदि उस सुसमाचार को जो मैंने तुम्हें सुनाया था जो मैंने तुम्हें सुनाया था स्मरण रखते हो, स्मरण रखते हो, नहीं तो तुम्हारा विश्वास करना व्यर्थ हुआ। அவருடைய பிரசங்கத்தை அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டால் ரட்சிக்கப்படுவீர்கள். वही सुसमाचार को स्मरण रखो, उसको विश्वास करने से उद्धार पाता है। மற்ற எல்லா காரியங்களும் விருதாவாக இருக்கும். देखो, उसी के ऊपर हम लोग विश्वास नहीं करने से वो व्यर्थ लगता है। सब लोग पढ़ सकते हो 3 से 3 4 5 इसी कारण मैं सब लोग पीछे पीछे बोलिए। सबसे पहले मैं वही बात पहुंचा दी जो मुझे पहुंची थी कि पवित्र शास्त्र के वचन के अनुसार यीशु मसीह हमारे पापों के लिए
हमारे पापों के लिए मर गया मर गया और गाड़ा गया और गाड़ा गया और पवित्र शास्त्र के अनुसार और पवित्र शास्त्र के अनुसार तीसरे दिन जी भी उठा और कैफा को तब 12 को दिखाई दिया। फिर वहां 500 से சுவிசேஷம் என்பதற்கான டெஃபினிஷன் இங்கே தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ये सुसमाचार क्या है करके इसमें अच्छा से लिखा हुआ है। கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்கு மரித்து वचन में ऐसा लिखा है पवित्र शास्त्र के अनुसार परमेश्वर ने मारा गया அடக்கம் பண்ணப்பட்டு और गाड़ा गया வேத வாக்கியங்களின்படி और पवित्र शास्त्र के अनुसार तीसरे दिन जी उठा। இதுதான் நல்ல செய்தி. यही है सुसमाचार। இயேசு மனிதனாக வந்து நம்முடைய பாவங்களுக்கு மரித்தது நல்ல செய்தி. यीशु मनुष्य के रूप में आके हमारे पापों के लिए मरा, वो अच्छा समाचार है। அவர் பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டது நல்ல செய்தி. वो पाप के लिए मर के गाड़ा गया, वो अच्छा समाचार है। மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தது நல்ல செய்தி. वो पवित्र शास्त्र के अनुसार तीसरे दिन जी उठा, वो अच्छे समाचार है। இந்த நல்ல செய்தியை அறிவிக்கும் பொழுது ये सुसमाचार को बताने के समय அங்கே ஒரு விடுதலை உண்டாகிறது. वहाँ पे एक छुटकारा होता है। இந்த நல்ல செய்தியை அறிவிப்பது ஒன்றும் மிகவும் கஷ்டமான காரியம் அல்ல. वही सुसमाचार को बताना बड़ा बात नहीं है। இந்த வார்த்தைகளுக்கு ஒரு வல்லமை உண்டு. यही वचन में एक सामर्थ है। இந்த வார்த்தையிலே அவங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு. यही वचन के द्वारा उन लोग छुटकारा पाते हैं। நம்மோடு குடியிருக்கிற இந்த மக்களுக்கு अनेक பிரச்சனைகள் இருக்கிறது. हम लोग के साथ जो भी लोग हैं उन लोग को बहुत सारा समस्या ही रहता है। அவர்கள் வியாதியிலே கஷ்டப்படுகிறார்கள். उन लोग बीमार के साथ है, பிசாசின் பிடியிலே கஷ்டப்படுகிறார்கள். दुष्टी के बंधन में है, சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள். शांति नहीं है उनका जीवन में, குடும்பம் உடைந்து இருக்கிறது. बहुत सारा परिवार टूटा हुआ है। என்ன செய்வோம் என்று எதிர்காலத்திலே அவர்களுக்கு தெரியவில்லை. क्या करना है करके भविष्य के बारे में चिंता करते हैं, ஆனாலும் அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். फिर भी उन लोग दौड़ते रहता है। இந்த நல்ல செய்தி எப்படி அவர்களை விடுதலையாக்க முடியும்? ये सुसमाचार उन लोगों को कैसे छुटकारा दे सकता है? கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்ற நல்ல செய்தி எப்படி அவர்களை விடுதலையாக்க முடியும்? परमेश्वर हम लोग के पापों के लिए मरा करके वही समाचार कैसे उन लोगों को छुटकारा देता है? அடக்கம் பண்ணப்பட்டார் என்ற நல்ல செய்தி எப்படி அவர்களுக்கு விடுதலையாக்க முடியும்? वो हम लोग के लिए गाता गया वही समाचार कैसे छुटकारा देता है? மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார் என்ற நல்ல செய்தி எப்படி அவர்களை விடுதலையாக்க முடியும்? तीसरे दिन जीवन का वही सुसमाचार कैसे उन लोगों को छुटकारा देता है? மூன்று காரியங்கள் தான். இயேசு மரித்தார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பினார். तीन ही बात है। यीशु हमारे पापों के लिए मरा, गाड़ा गया, तीसरे दिन जी उठा। இது எப்படி அவர்களுக்கு நல்ல செய்தியாக இருக்கும்? ये कैसे बाहर के लोगों के लिए अच्छे सुसमाचार हो सकता है? முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், पहले हम लोग समझना है பூமியிலே மனிதர்கள் செய்கிற பாவங்கள், ये पृथ्वी में जो भी लोग करते हैं वो पाप, அது சாபங்களாக மாறுகிறது. वो पाप श्रापित बन जाता है। நான் செய்த பாவம் என்னை வாழ விடாது. जो हम पाप करते हैं वो श्रापित बन के हमको भी नुकसान करता है। நான் செய்த பாவம் என்னுடைய பிள்ளைகளை வாழ விடாது. जो हमने पाप करते हैं वो मेरे बाल बच्चे के ऊपर आ என்னுடைய जाता பேர है, பிள்ளைகளை வாழ விடாது. मेरा पोता पोती के ऊपर आ जाता है, அவர்களுடைய பிள்ளைகளை வாழ விடாது. उनके बच्चों को भी नुकसान करता है। இதுதான் சாபம் என்று சொல்வார்கள். इसी को बोलते हैं श्रापित है। என்னுடைய தாத்தாவுடைய அப்பா செய்த காரியத்தை मेरा दादा का दादा जो किया था அது என்னுடைய வாழ்க்கையில இறங்கி वो मेरा जीवन में आके அது என்னை வாழ விடவில்லையா? हमको नुकसान देता है। பாவத்துக்கு வல்லமை உண்டு, पाप के लिए भी एक सामर्थ அது है, சாபத்துக்கு வல்லமை உண்டு. वो श्रापित के लिए भी एक सामर्थ அது है। 3-4 தலைமுறை இறங்கி செயல்படும். वो तीसरा 14 पीढ़ी तक काम करता है। மற்றவர்களைப் போலத்தான் நீங்கள் செயல்படுவீர்கள். ऐसा ही है वो। அவர்களுக்கு அது வாய்க்கும். उन लोग जो भी लोग हैं, बाहर के लोग हैं, उन लोग उसमें पीड़ित है। நானும் அதே மாதிரி தானே செயல்படுகிறேன். हम भी वैसा ही करते थे, நானும் அதை விட நன்றாகத்தானே செயல்படுகிறேன். हम
भी उससे अच्छे करते थे, எனக்கு மட்டுமே ஏன் நடக்கவில்லை? क्यों हमारे लिए नहीं हुआ है? இப்படிப்பட்ட கேள்விகள் அநேகருக்கு உண்டு. ऐसे बहुत सारा प्रश्न के साथ காண்கிற உலகத்திலே ये देखते हुए दुनिया में காணாத சக்திகள் அநேகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. जो नहीं देख सकते हैं वही सामर्थ बहुत काम करता है। அவைகள் சாபங்களாக மனிதர்களுக்குள்ளே இறங்கி वो बहुत सारा मनुष्य के अंदर में श्रापित बन जाता है। என் அப்பா செய்த பாவம் என் மீது இருக்கிறது, मेरा बाप जो गलती किया है वो मेरे என் ऊपर தாத்தா आ செய்த जाता பாவம் है। என் மீது இருக்கிறது, मेरा दादा जो गलत किया है वो அவருடைய मेरे அப்பா ऊपर आया செய்த है। பாவம் என் மீது இருக்கிறது. मेरे पहले पूर्वज लोग जो पाप किया है वो நான் मेरे என்ன ऊपर आया है। செய்தாலும் ஒன்றும் வாய்க்கவில்லை. मैं जो भी करते हैं उसमें सफलता नहीं है। இங்கே இது ஆணிந்த நல்ல செய்தி செயல்பட ஆரம்பிக்கிறது. ऐसे लोगों को बीच में ये सुसमाचार काम करने के लिए शुरू करता है। இயேசு சிலுவையிலே यीशु क्रूस पर நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். हमारे पापों के लिए अपना प्राण को दिए थे। ஒரு பாவத்துக்கு ஒரு தண்டனை தான். एक पाप के लिए एक दंड मिलता அதை है, ஒருவர் ஏற்றுக்கொண்ட பிறகு उसको प्रभु ने अपने ऊपर ले लिया है। நமக்கு அது விடுதலையாக இருக்கிறது. यीशु मसीह का क्रूस हम लोग को छुटकारा दिया है। என் பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு मेरे पाप को वो अपने ऊपर उठा लेते हुए அவருடைய விடுதலையை நமக்கு கொடுத்து விட்டார். उसका छुटकारा को हमारे ऊपर दे दिया அங்கே है। ஒரு பரிமாற்றம் நடந்தது. वहाँ पे एक बदलाव आ गया है। என் பாவம் அவருக்குள்ளும் मेरे पाप को वही उठा लिया है, அவருடைய விடுதலை எனக்கும். उसका छुटकारा को हमारे अंदर दे दिया இந்த है। பரிமாற்றம் தான் இது விடுதலையை தருகிறது. यही बदलाव है, एक छुटकारा को दे देता है। அந்த விடுதலையை எப்படி பெற்றுக் கொள்வது? वही छुटकारा को कैसे पाना है? அந்த விடுதலையை யார் கொடுப்பது? वही छुटकारा को कौन दे सकता है? யார் அந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்தான் கொடுக்க முடியும். जो पाप को अपने ऊपर उठा लिया है वही केवल केवल छुटकारा दे सकता है। அந்த பாவத்தை அவருடைய பெயரை சொல்லி அவரிடத்திலே இயேசுவே என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லும் பொழுது விடுதலை உண்டாகிறது. जो भी यीशु के पास जाके यीशु मेरे पापों को क्षमा कीजिए करके बोलते हैं उन्हीं के जीवन में छुटकारा मिलता है। என்னுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். मेरे पापों को यीशु ने उठा लिया है करके विश्वास करना है। அவர் தண்டனையை வாங்கிய பிறகு நான் ஏன் தண்டிக்கப்பட வேண்டும்? यीशु ने अपने ऊपर दंड पा लिया, हम क्यों दंड पाना அது है? எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் जितना भी बड़ा पाप हो सकता है, அவைகள் எல்லாவற்றுக்கும் அங்கே விலைக்கரையும் செலுத்தப்பட்டாகிவிட்டது. चाहे जो भी पाप है सारे पाप के लिए परमेश्वर ने दे दिया है। என்னை தேடி வந்த அநேகருக்கு நான் செய்த ஒரு காரியம் என்னவென்றால் मेरे और कुछ दिन में जो भी लोग आते हैं उसको मैं क्या करते हैं मालूम है? அவர்களுக்கு இந்த வார்த்தையை அறிவித்துவிட்டு சுவிசேஷத்தை அறிவித்துவிட்டு उन लोगों को ये सुसमाचार को बोल देते हैं। அவர்கள் வாயில் இருந்து இயேசுவே என் பாவத்தை மன்னியும் என்று அறிக்கையிட வைப்பேன். उनका मुंह से बोलने के लिए रखते हैं यीशु मेरे पाप को क्षमा कीजिए। அதை சொல்ல வைக்கலாம். இயேசுவே என் பாவத்தை மன்னியும். அதாவது நான் என்ன சொன்னேன் என்றால் என்னை தேடி வருகிற யாருக்கு நான் நல்ல செய்தியை அறிவிக்க வேண்டுமோ அவர்களிடத்திலே நான் ஒரு அறிக்கை பண்ண வைப்பேன். இயேசுவே என் பாவத்தை மன்னியும் சொல்லலாமா எல்லாரும்? जो भी लोग मेरे पास आते हैं उनको बोलने के लिए रखते हैं यीशु मेरे पापों को क्षमा कीजिए। उनका मुंह से अंगीकार करने के लिए रखते हैं। मैं चाहता हूँ ये कलीसिया के विश्वासी भी 1 मिनट के लिए आंख बंद करके ये प्रार्थना करें। आंख बंद कीजिए, வாயிலிருந்து அறிக்கையிடும். अपना मुंह से இயேசுவே என் பாவத்தை மன்னியும். अपना मुंह खोल के बोलिए प्रभु यीशु, இயேசுவே என் பாவத்தை மன்னியும். प्रभु यीशु मेरे पापों को क्षमा कीजिए। प्रभु यीशु मेरे पापों को क्षमा कीजिए। இத்தனை ஆண்டுகள் நாம் செய்த எல்லா பாவங்களும் இந்த ஒரு அறிக்கையிலே மன்னிக்கப்பட்டு விட்டது. मेरे प्रियो इतने साल जो भी पाप किए होंगे आप लोग अपना मुंह खोल के एक शब्द बोले प्रभु यीशु मेरे पापों को क्षमा कीजिए। वही वचन के अनुसार आप लोग के पाप पे क्षमा किया गया है। ताली बजाते हुए परमेश्वर को धन्यवाद करते हैं। குற்ற உணர்வு உங்களுக்கு இருக்கக்கூடாது. நான் அன்றைக்கு செய்த பாவத்தினாலதான் இன்னைக்கு இந்த பிரச்சனை
இந்த குற்ற உணர்வு யாருக்கு இருக்கக்கூடாது? अभी प्रभु यीशु ने हम लोग को पापों को क्षमा किया है, तो ऐसा हम लोग नहीं सोचना है 1 साल पहले मैंने गलती किए हैं उसी के लिए अभी दंड मिल रहा है, ऐसा कभी नहीं सोचना है। இப்பொழுது அவர் பாவம் செய்தால் செய்யாதவர்களை போலத்தான் நம்ம பார்ப்பார். अभी हम लोग सभी को प्रभु यीशु ने देखा है, ये सब मेरे बच्चे हैं। பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிறகு அது அவருடைய கணக்கிலே இருக்காது. जब प्रभु यीशु ने हम लोग को पापों को क्षमा करता है, तब उसका पुस्तक में हम लोग का पाप नहीं रहता है। ஒரு இங்கே ஒரு ஸ்லேட் இருக்கிறது, அதிலே நாம் செய்த பாவங்களை எல்லாம் எழுதுகிறோம். அதை தண்ணீரை வைத்து என்ன பண்ண, ஒரு துணியை வச்சு துடைத்த பிறகு அது ஏதாவது இருக்குன்னு கண்டுகொள்ள முடியுமா? यहाँ पे एक बोर्ड है, बोर्ड में जो भी पाप है वो सब लिख लेंगे, उसके बाद हम लोग पानी से उसको बिठा देंगे, उसके बाद वो बोर्ड में कुछ रखता है क्या? बोलिए। இப்படித்தான் அவர் நம்மளை பார்க்கிறார். वैसा ही प्रभु यीशु मसीह ने अपना लहू से एक बार हम लोग को धोने के बाद हम लोग सभी को ऐसा ही देखता है। हालेलुया। சிலுவையிலே அடிக்கப்பட்ட பொழுது அவரோடு கூட 2 பேர் சிலுவையில் அடிக்கப்பட்டார்கள். यीशु मसीह क्रूस पे चढ़ा दिए थे, उसी समय यीशु के साथ 2 डाकू भी क्रूस पे थे। அவர்கள் யாருடைய தலையிலும் முள்முடி வைக்கப்படவில்லை. उन लोग दोनों में किसी के सिर पे कांटा का मुकुट नहीं रखा था, ஆனா இயேசு மீது முள்முடி சூட்டப்பட்டது. यीशु के ऊपर केवल कांटा का मुकुट रखा था। முள் எதை குறிக்கிறது என்றால் அது சாபத்தை குறிக்கிறது. ये कांटा किसको दर्शाता है? वो श्राप को दर्शाता है। ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்ட பொழுது பூமியும் முள்ளும் குறுக்கும் அவர்களை விளைவிக்கும் என்று சொல்லப்பட்டது. जब आदम और हवा को एडेन वाटिका से परमेश्वर ने निकाल दिया था, उन्हीं लोग के पास श्रापित दिया था, ये पृथ्वी में कांटा उत्पन्न हुआ करके। யார் முள்ளை போய் விதைப்பதில்லை, कोई भी कांटा को बोते नहीं है। முள் சாபத்தின் அடையாளம். ये कांटा है श्रापित का चिन्ह। அந்த நாளிலே சிலுவையிலே மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்படுகிறது. जो भी काट में लटका जाता है वो श्रापित गिना जाता है करके वचन में लिखा है। சிலுவை என்பது ஒரு சாபத்தின் அடையாளம். ये क्रूस मतलब एक श्रापित का चिन्ह है। அந்த நாட்களிலே யாரும் இந்த சிலுவையை அவர்கள் ஒரு ஆசீர்வாதமாக நினைப்பதில்லை. उसी समय में कोई भी क्रूस को एक आशीष का चिन्ह करके नहीं देखते थे। யாரும் தங்கத்துல சிலுவை செஞ்சு போடுறதில்லை. कोई भी अपना गले में क्रूस बना के डालते थे नहीं। அது ஒரு சாபத்தின் அடையாளம். उसको एक श्रापित का चिन्ह समझते थे। அந்த சாபத்தை, அந்த சாபமான சிலுவையிலே वही श्रापित का क्रूस पर இயேசு அடிக்கப்பட்டார். यीशु ने मारा गया। அவருடைய தலையிலே சாபமான முள்முடி இருந்தது. उसको सिर पर कांटा रखा गया है, मुकुट। அந்த சாபத்தை, பாவத்தை மாத்திரமல்ல, சிலுவையிலே சாபத்தையும் சுமந்து தீர்த்து விட்டார். यीशु क्रूस पर पाप के लिए मात्र नहीं, अपना श्रापित को भी उठा लिया है। என் தகப்பன் செய்த பாவம், என் தாத்தா செய்த பாவம், என் தாத்தாவுடைய தகப்பன் செய்த பாவங்கள் எல்லாம் சாபங்களாக என் மீது இருந்தது. அது என்னை வாழ விடாமல் செய்தது. ஆனால் இப்பொழுதோ நான் பாவத்திலிருந்து மாத்திரமல்ல, சாபத்திலிருந்து விடுதலையாகிவிட்டேன். देखिए, मेरे पूर्वज लोग जो करते थे, मेरा बाप करते थे, मेरा दादाजी गलत करते थे, पाप करते थे, उसी के द्वारा जो श्रापित मेरे ऊपर आया था, मेरे ऊपर आके हमको नुकसान करता था, वो सारा श्रापित को भी यीशु ने क्रूस पर उठा दिया है। हालेलुया। जो भी वो श्रापित था, पीढ़ी से आते हुए आया था, वो श्रापित को यीशु ने तोड़ दिया है। அது இனி உங்கள் வாழ்க்கையிலே செயல்பட முடியாது. वो आज के बाद आप लोग का जीवन में प्रवेश नहीं करता உங்களுடைய है। பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செயல்பட முடியாது. आपका परिवार में प्रवेश नहीं करता है। உங்களுடைய பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செயல்பட முடியாது. आपका पोता पोती का जीवन में प्रवेश அவருடைய नहीं பிள்ளைகளுடைய करता है। வாழ்க்கையிலே, உங்களுடைய சந்ததியின் வாழ்க்கையிலே செயல்பட முடியாது. किसी का जीवन में भी श्रापित
नहीं அந்த है, கரம் துண்டிக்கப்பட்டு விட்டது. वो श्रापित को तोड़ दिया है। இந்த பாவம் சாபத்தை சிலுவையிலே சுமந்து விட்டார் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது ஒரு விடுதலை உண்டாகிறது. अब लोग ऐसा विश्वास करना है, ये श्रापित को भी प्रभु यीशु ने क्रूस पर उठा दिया है। சாபம் இப்போ छोटा सा और हम लोग अंगीकार करेंगे, आंख बंद करके। प्रभु यीशु मेरा पीढ़ी से पीढ़ी आते हुए श्रापित को भी आपने क्रूस पर उठा दिया। मेरा श्रापित को आपने उठा दिया। मेरे ऊपर अभी कोई भी श्रापित नहीं है। मेरे ऊपर अभी कोई भी श्रापित नहीं है। आमेन। நம்மை அறியாமல் சுமந்து வந்த பாவ மூட்டைகள் சாப மூட்டைகள் இந்த நேரத்தை நம்மை விட்டு அகற்றப்பட்டு விட்டது. हम लोग नहीं जानते हैं, अनजान से हम लोग पाप को बोरा को भी श्रापित को बोरा को भी उठाते हुए जाते थे। अभी जो आप लोग प्रार्थना किए हैं प्रभु यीशु से, उसी समय अब आप लोग के ऊपर जो पाप की बोरा है, जो श्रापित का बोरा है, यीशु ने उठा दिया करके विश्वास करना है। हालेलुया, அவ்வளவு பெரிய விடுதலை எனக்கு. इतना अच्छे छुटकारा को प्रभु ने दिया है। இப்பொழுது உங்களுடைய சுற்றியுள்ளவர்களை திரும்பி பாருங்கள். अभी आप लोग अपने अगल बगल के உங்கள் लोगों को நண்பர்களை திரும்பி देखिए, பாருங்கள். आपके दोस्त लोग के ओर देखिए, உங்களுடைய படிக்கிறவர்களையோ திரும்பி பாருங்கள். आपके साथ पढ़ाई करने वालों को विचार कीजिए, உங்களுடைய உறவினர்களை பாருங்கள். आपके दोस्त लोग, आपके रिश्तेदार लोग के ओर देखिए। அவர்கள் மீது இந்த பாவ மூட்டையும் சாப மூட்டையும் இருக்கிறது. उन लोग के ऊपर पाप की बोरा है, उन लोग के ऊपर श्रापित की बोरा बना हुआ है। நீங்கள் சொர்க்கத்தை நோக்கி போகிறீர்கள், अब लोग स्वर्ग की ओर जाते हैं, அவர்கள் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். उन लोग नरक की ओर जाते हैं। சந்திக்கிற இடம் நியாய தீர்ப்பின் நாள். उन लोग कहाँ मिलते हैं? न्याय के दिन में मिलेंगे। ஐயோ, இப்பொழுது நீங்கள் பாவ சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாக நியாய தீர்ப்பு நாளிலே நிற்கிறீர்கள். अब लोग पाप और श्रापित से छुटकारा पाते हुए न्याय के दिन में खड़े रहते हैं। உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் அங்கே அவர்கள் நரகத்தை நோக்கி இருக்கிறார்கள். जो उधार नहीं पाएंगे, जो आपके रिश्तेदार लोग हैं, आपके दोस्त लोग के न्याय के दिन में खड़े रहेंगे नरक की ओर जाने के लिए। அவர்கள் ஏன் கதறுகிறார்கள் என்று புரிகிறதா? उन लोग क्यों चिल्लाते हैं? சுவிசேஷம் இலகுவான சுவிசேஷம். ये सुसमाचार बहुत ईजी सुसमाचार है। வாயிலிருந்து ஒரு சிறிய அறிக்கை தான். अपना मुंह से अंगीकार करना है। இயேசு என்ற பெயரை சொல்லி என் பாவத்தை மன்னியும், என் சாபத்தை ஏற்றுக்கொண்டீர் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொன்ன ஒரு சிறிய அறிக்கை தான். जब हम लोग यीशु का नाम लेते हुए विश्वास करते हुए बोलते हैं मेरे पापों को क्षमा कीजिए, मेरे श्रापों को दूर कीजिए करके छोटा सा शब्द बोलते हैं, இந்த சுவிசேஷத்தை தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. वही सुसमाचार में हम लोग छुटकारा पाते हैं, उसी को हम लोग के पास प्रभु ने दिया है। இதைத்தான் பவுல் சொல்லுகிறார், நான் பிரசங்கித்த பிரகாரம் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா விடுதலையாக்கப்படுவீர்கள். इसको तो पौलुस ने बोला है, हम जैसा प्रचार किए थे वैसा ग्रहण कीजिए। அதுல மூன்று காரியங்கள் இருக்கிறது. இயேசு மனிதனாக வந்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், நம்முடைய பாவங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், நம் வேத வாக்கியங்கள் படி மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பினார். उसमें एक बात तो लिखा है, यीशु हमारे लिए दुनिया में आया, यीशु हमारे लिए इस दुनिया में आके मरा, फिर गाड़ा गया, तीसरे दिन जी उठा करके लिखा है। இதை சொல்வது எவ்வளவு இது கடினமான காரியமா? इसको बोलना बहुत कठिन काम है क्या? அந்த வார்த்தைக்கு ஒரு வல்லமை உண்டு. वो वचन में एक सामर्थ है, அது ஒரு ஆயுதம். वो
वो एक तलवार के அது ஒரு समान है। பட்டயம். वो एक तलवार है। அது நீங்கள் உங்கள் வாயிலிருந்து அறிக்கை பண்ணும் பொழுது वो आपका मुंह से निकलते के समय அந்த உங்கள் யார் அதை கேட்கிறார்களோ அவர்களுக்குள்ளே விடுதலை உண்டாயிருக்கும். जो आप जिसके पास जाके वचन को बोलते हैं उसके अंदर वो काम करने के लिए शुरू कर देता। இப்படி இந்த பாவ இதைத்தான் லூக்கா 24ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். परंतु हमें आशा थी परंतु हमें आशा थी कि यही इस्राएल को छुटकारा देगा। यही इज़राइल को छुटकारा देगा। इन सब बातों के सिवाय ये सब बातों के सिवा इस घटना को हुए 24:47 लूक 24:47 और इस यरूशलेम से लेकर यरूशलेम से लेकर सब जातियों में मन फिराव का और पापों की क्षमा का प्रचार उसी के नाम से जाएगा उसी के नाम से किया जाएगा। सब लोग पढ़िए, पीछे पीछे बोलिए। और यरूशलेम से लेकर सब जातियों में मन फिराव का और पापों की क्षमा का प्रचार उसी के नाम से किया जाएगा। மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் பூமி எங்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டியிருக்கிறது. ये मन फिराव और पापों की क्षमा सारे जातियों के पास प्रचार करना है। 20 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னை எழுப்பிய வசனம் 20 साल पहले हमको एक उत्साहित दिया ये वचन। அந்த மதுரை மாவட்டத்திலே எங்களோடு கிட்டத்தட்ட 8 லட்சம் குடும்பங்கள் இருக்கிறார்கள். मदुरई करके तो शहर है, वहाँ 8 लाख लोग हैं। அது 5 லட்சம் குடும்பங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து விட்டோம். हम लोग 5 लाख लोगों को प्रभु यीशु मसीह के बारे में सुसमाचार को प्रचार कर दिए हैं। அந்த ஜனங்கள் நியாய தீர்ப்பை நோக்கி இருந்தார்கள். उन लोग न्याय के दिन के लिए इंतजार कर रहे थे। மதுரைக்கு